கேஜிஎஃப் பார்ட் 1 பார்ட் 2 படத்தின் மூலமாக உலகம் முழுக்க பிரபலமானவர் நடிகர் யாஷ். இவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். விஜயின் பீஸ்ட் படத்தோடு வெளியான கேஜிஎஃப் படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி உள்ளிட்ட மொழிகளில் வெளியாகி வசூலை வாரி குவித்தது. இதையடுத்து நடிகர் யாஷ்க்கு கர்நாடகா மட்டுமின்றி இந்தியா முழுவதும் ரசிகர் பட்டாளம் உருவானது. நடிகர் யாஷ் தற்போது இயக்குனர் கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் டாக்ஸக் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை விஜயின் ஜனநாயகன் படத்தை தயாரித்த கேவியன் புரொடக்ஷன் நிறுவனமும் நடிகர் யாஷின் மான்ஸ்டர்மைண்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனமும் இணைந்து தயாரித்து இருக்கிறது. நடிகைகளாக தாரா சுதாரியா, ருக்மினி வசந்த், நயன்தாரா, கியாரா அத்வானி ஆகியோர் நடித்து வரும் இந்த படத்தை மார்ச் 19ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது. அண்மையில் நடிகர் யாஷின் பிறந்தநாளை முன்னிட்டு டாக்ஸக் படத்தின் டீசர் வெளியாகி சில மணி நேரங்களிலேயே பல கோடி பார்வையாளர்களை கடந்து ரசிகர்களிடையே கலவையான விமர்சனத்தை பெற்று வருகிறது. ஒரு சிலர் நடிகர் யாஷின் லுக் சூப்பராக உள்ளதாகவும் டீசரை பார்க்கும்போது படம் ஹாலிவுட் தரத்தில் பிரம்மாண்டமாக உள்ளதாகவும் கமெண்ட் செய்து வந்தனர். எனினும் மேலும் சில ரசிகர்கள் இந்த பட டீசரை விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். அதற்கு காரணம் இந்த படத்தில் வரம்புக்கு மீறி ஆபாச காட்சிகளை படமாக்கி உள்ளதுதான். குறிப்பாக கேஜிஎஃப் படத்தை சிறுவர்கள், குடும்ப பார்வையாளர்கள் அனைவரும் கொண்டாடினர். ஆனால் டாக்ஸிக் படத்தை அனைத்து விதமான ரசிகர்களும் பார்க்க முடியுமா என்பது சந்தேகம் என கமெண்ட் செய்து வருகின்றனர்.